அனைவருக்கும் வணக்கம். போன எபிசோடு பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி வந்துட்டு அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல வந்து இவங்க டாக் பண்ணியிருப்பாங்க இவங்களோட. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு தான் பார்க்குறோம். இப்போ டாக் பண்ணி முடிச்ச உடனே எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. அதே நேரத்தில் இவங்களும் வந்துட்டு ஆக்சுவலி ரெடி ஆகிறாங்க ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குள்ள போகிறதுக்காக. அங்கேயும் வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக டாக் பண்ணிட்டீங்க, ஸோ இப்போ நீங்கள் உள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இவங்க எல்லாம் வரும்போது கரெக்டாக அந்த ஷிப்பை ஓட்டுற சீஃபும் வராரு. அவர் வந்தோடனே அப்படியே பார்க்குறாரு, பா ரொம்ப டைட்டாக இருக்குது இந்த பேண்ட் எல்லாம், முதல்ல கொஞ்சம் ஃப்ரீ ஆகணும் அப்படின்றாரு. ரைட் ஓகே சரி போங்க சீஃப் அப்படின்றப்ப நோ லேடிஸ் ஃபர்ஸ்ட், எல்லாத்துலயுமே லேடிஸ் தான் ஃபர்ஸ்ட் மூவ் பண்ணணும், அதுவும் இல்லாம நீங்க தானே கமாண்டர், அதனால நீங்களே போங்க அப்படின்றாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க, அப்படி போகும்போது பாத்தீங்கன்னா டக்குன்னு அந்த இடத்துல ஒரு வண்டு மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கு, ரெண்டு வண்டு. ஆஹா என்னடா அது திறக்கலான்னு பார்த்தா இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டை நம்ம ஹீரோ அடிக்க போனா கூட அடிக்க விட மாட்டாங்க, விடுறா இருறா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க, அந்த வண்டு சுத்தி வந்து ஒரு இடத்துல உட்கார்றத பாக்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த வண்டை அழகா ஒரு இதுல பிடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் டப்புன்னு ரெண்டு பேரும் ரெண்டு பக்கமும் தட்டி ஓகே எல்லாம் பக்கத்துல தான் இருக்கும், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அப்படியே திறக்கறாங்க. ஆனா இதுல திறக்கறப்ப பாத்தீங்கன்னா அவங்க உள்ள அந்த கேமராலாம் செட் பண்ணி வச்சிருக்காங்க, இவங்க வர்றத வந்துட்டு ஃபர்ஸ்ட் வீடியோ எடுக்கணும் அப்படிங்கறக்காக. அப்புறம் இன்னொரு விஷயம், இது வரைக்கும் நம்ம வந்து நிறைய மிருகங்கள் வந்துட்டு இனப்பெருக்கம் பண்றத பார்த்திருப்பீங்க. ஒரு ஈ வந்து எந்த அளவுக்கு இனப்பெருக்கம் பண்ணுது அப்படிங்கறது இதுல காட்டியிருக்காங்க. என்ன அப்படின்னா அந்த ஈ ஒரு இடத்துல உட்காரும் போது இவங்க பார்ப்பாங்க ஒரு சின்ன இது மைக்ரோஸ்கோப் மாதிரி வச்சு, அப்போ அதுல அந்த ஈ வந்து எப்படி எல்லாம் இனப்பெருக்கம் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில சீன்ஸ்லாம் காட்டியிருப்பாங்க. சோ அதுக்கப்புறம் அதை பிடிச்சி வச்சுட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா டோரை தட்டிட்டு ஓகே அப்படின்னு திறந்து உள்ள போறாங்க. சோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நம்ம சீஃப் தான் உள்ள போறாரு. அப்படியே வந்துட்டு அவர் அப்படியே போகும்போது அவர் ஒரு பாக்ஸ் கொண்டு போறாரு, ஆளாளுக்கு ஒரு பாக்ஸை கொண்டு போறாங்க. சொல்ல போனா நம்ம ஹீரோயினி அப்படி உள்ள போகும்போது டக்கு நம்ம ஹீரோ நிப்பாட்டி ஒரு நிமிஷம் உனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்குமோ அப்படின்னோடனே அவங்க அப்படியே பாக்குறாங்க, இல்ல எனக்கு பதில் சொல்லிட்டு போ அப்படின்னோடனே குழந்தைங்கன்னா யாருக்கு தான் பிடிக்காது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இந்த விசிட்டரா அதாவது டூரிஸ்டா வந்திருக்காருல நம்ம ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னா நம்ம ஹீரோயினி காலையே அப்படியே பிடிச்சிக்கிறாரு. அவங்க பாக்குறாங்க என்னடா பண்ற, இல்ல எனக்கு இது புது இடம், ரெண்டாவது என்னால மிதக்கலாம் முடியாது, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, நான் பிடிச்சிக்கிறேன் அப்படின்னோடனே சரி போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிட்டு அப்படியே நம்ம ஹீரோயின் போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குள்ள காட்டுறாங்க, எல்லாரும் அப்படியே மிதந்துக்கிட்டு அழகா சுத்தி அவங்களுக்கு தேவையான அந்த பொருட்கள் எல்லாமே பக்காவா செட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படியே அழகா உள்ள போய்கிட்டு இருக்காங்க எல்லாரும். நம்ம சீஃப் என்ன பண்றாரு அப்படின்னா ஆக்சுவலி வந்துட்டு வந்தானே ஓகே உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் டெலிவரி கொண்டு வந்திருக்கேன் என்னடா அப்படின்றப்ப அப்படி பாக்ஸ் ஓபன் பண்றப்ப பார்த்தா கொஞ்சம் பழங்கள் இருக்குது. சோ அதை பார்த்தோன்னே எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க, ஏன்னா ஃப்ரெஷ்ஷான பழங்கள் வந்து அவ்வளவு ஈஸியா கிடைக்காதுல்ல. சோ அதை பார்த்தோன்னே எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோயின் வந்தானே ஈவா உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு அங்க இருக்கிற இன்னொரு பொண்ணு சொல்லுது. அதே நேரத்தில் எல்லாரும் பாக்குறாங்க, பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயினுடைய காலை பிடிச்சிக்கிட்டு இருக்காரா அப்படியே பாக்குறாங்க. ஆமா என்ன பண்றான் இவன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினையும் ஓகே மறந்துட்டேன் சொல்ல மறந்துட்டேன்ப்பா சாரிப்பா, ஆக்சுவலி இவர் தான் வந்து டாக்டர் காங் யாங் அப்படின்னு பேரை சொல்றாங்க. அவர் வந்து வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா என்ன பண்ற நீ அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க போது இல்ல எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் அதனால கொஞ்சம் நர்வஸ் இருக்கு வேற ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோயினியை மாதிரி மெதுவா பிடிச்சி அப்படியே ஸ்டாண்டர்டா நிக்க ட்ரை பண்றாரு. ஏன்னா ஜீரோ கிராவிட்டில நிக்கிறதுங்கிறது அவ்வளவு லேஸ் இல்ல, ஏன்னா அங்க மிதந்துகிட்டு தானே இருப்போம். சோ அதனால ஒரு ஸ்டேபிள் கிடைக்காது அப்படிங்கறதால எல்லாம் பிடிச்சிட்டு தான் நிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் தட்டு மாதிரி எந்திரிச்சு நிக்கிறாரு. அவர் வந்து தன்னை இன்ட்ரோ படிக்கிறாரு. அதே நேரத்தில் இங்க நம்ம பூமியில இருக்கிறவங்க லைவ்ல பாக்குறாங்க, அதாவது ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கறத இப்ப வரைக்கும் இங்க ரியல் லைஃப்லயுமே வந்து லைவ்ல பாத்துக்கிட்டு இருக்காங்க, காட்டிக்கிட்டு இருக்காங்க. சோ அது மாதிரி தான் இங்கேயும் லைவ்ல வந்து காட்டும் போது அதெல்லாம் டிவில பாத்துருக்காங்க. இவங்க அம்மா 3 பேர் அப்படியே பாக்குறாங்க, என்னது இது என்ன அவன் பாட்டுக்கு ஒரு பக்கம் மிதந்துகிட்டு இருக்கான், நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவர் பாட்டுக்கு ஒரு பக்கம் மிதந்துகிட்டு இருப்பாங்க. மத்த எல்லாரும் ஓரளவுக்கு ஸ்டேபிளா நின்று எல்லாம் வந்து ஹாய் ஹாய்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க அம்மாக்கள் அப்படி பாத்துக்கிட்டு இருக்கும்போது அப்படியே மெதுவா எந்திரிச்சு வந்து அவர் வந்து தாட்டா காட்டுறான், நம்ம பையனை பாரு எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கான்னு, நம்ம பையனை அடிச்சுக்கவே முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்பா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, என் பையனை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்குன்னு 3 பேரும் சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. அதே நேரத்தில் இங்க பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் சென்டர்ல வந்து அவங்களும் அப்பாடா நல்ல வேலை நல்லபடியா போய் சேஃபா சேர்ந்துட்டாங்க ஓகே அப்படின்னு சொல்லி எல்லாரும் அது பக்கம் சந்தோஷம் படுறாங்க. இப்பதான் இந்த கதையோட உண்மையான கரு என்னங்கிறதே உங்களுக்கு சொல்ல போறேன். என்ன அப்படின்னா இப்ப இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல வந்து எல்லாரும் வந்திருக்காங்கல்ல, அப்ப நம்ம ஹீரோனி எல்லாம் நின்று பேசிடும் போது நம்ம ஹீரோனி கேட்கலாம், ஆமா வர்ற வெறுங்கைய வீஸ்டரையே எங்களுக்காக என்ன கொண்டு வந்து அப்படின்றப்ப ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பைக்கெட்ல இருந்து லாட்டரி டிக்கெட் எடுத்து காட்டுறாங்க. சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பல மில்லியன் விழுகக்கூடிய ஒரு லாட்டரி டிக்கெட். சோ அதை எடுத்து காட்டுறாங்க, அதுல நிறைய இருக்கு, உங்க எல்லாருக்குமே ஒன்னு கொண்டு வந்திருக்கேன். ஆனா நீங்க எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும், என்னது ஒண்ணு இல்ல, இங்க ஜீரோ கிராவிட்டில அந்த பிரெக்னன்சி டெஸ்ட் இருக்குல்ல, அதாவது வந்து குழந்தைகள் எப்படி க்ரோ ஆகுது அப்படிங்கறது அதுல வந்து என்னைய கலந்துக்க விடணும், நான் அதுல கலந்துக்குவேன் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்றாங்க. அவர் அப்படியே பாக்குறாரு, ஆஹா அதுக்கு எனக்கு டைம் வேணும் அப்படின்னா சரின்னு சொல்லி அவங்க அந்த டிக்கெட்டை உள்ள வச்சிடறாங்க. நம்ம ஹீரோவுமே வந்துட்டு அப்படியே அங்கிட்டு இங்கிட்டு தட்டு மாதிரி அப்படியே நம்ம ஹீரோனை பிடிச்சு ஒரு மாதிரி நிக்கிறாரா, ஆமா நீ ஓகே தானே அப்படின்னா நான் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹலோ எவ்ரிவன் ஆக்சுவலி உங்களுக்காக நானும் ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்றாரு. என்னது அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் பாக்குறாங்க என்ன அப்படின்னா நம்ம தலைவன் வந்து ஐஸ்கிரீம் கொண்டு வந்திருப்பாரு. எல்லாருமே பார்ப்பாங்க எப்படா இது இந்த ஐஸ்கிரீம் அது இவ்வளவு தூரம் ஃப்ரீசர்ல வச்ச மாதிரி வச்சு கொண்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே நேரத்துல கீழே நடந்த ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. என்ன அப்படின்னா நம்மளுடைய சேர்மன் இருக்காருல அவர்கிட்ட வந்து அவங்களுடைய மருமக பேசுறாங்க. ஆக்சுவலி மாமா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. என்னமா இது அப்படின்றப்ப ஒண்ணுல மாமா ஆக்சுவலி வந்துட்டு என்னுடைய கரு முட்டையில வந்து உங்களோட பையனுடைய அந்த அணுக்கள் வந்து செலுத்தும் போது நிறைய ப்ராப்ளம் வந்ததுல அது
சரியா ஸ்டேபிளா இல்லாம நிறைய பிரச்சனை வந்ததுல அதுக்கான ஒரு சொல்யூஷன் வந்து நான் கண்டுபிடிச்சிருக்கேன். என்னது அப்படின்றப்ப ஒண்ணு இல்ல, ஜீரோ கிராவிட்டில வச்சு பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா அது சக்சஸ் ஆக வாய்ப்புகள் அதிக % இருக்கு, கிட்டத்தட்ட 98% இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன சொல்ற, இது உண்மைதானா, இந்த ரிப்போர்ட் கரெக்டா இருக்குதா அப்படின்றப்ப கன்ஃபார்மா கரெக்டா இருக்கு மாமா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. என்னுடைய கரு முட்டையில அதுவும் உங்க பையனுடைய அணுக்களை ஜீரோ கிராவிட்டில வச்சு இம்ப்ளான்ட் பண்ணோம் அப்படின்னா அது கண்டிப்பா சக்சஸ் ஆகும். சோ இத கேட்ட உடனே அப்படியே ஆச்சரியப்படுறாரு. சரி ஓகே, அப்ப இதுக்கு யார் அனுப்பலாம் ஸ்பேஸ்க்கு அப்படின்றப்ப எனக்கு தெரிஞ்சு டாக்டர் கோயாங் தான் அனுப்பணும் அப்படின்னு அவர் அப்படியே பாக்குறாரு. சரி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூப்பிட்டு பேசுறாரு. இந்த மாதிரி விஷயம் அப்படின்னு என்ன விளையாடுறீங்களா, என்ன அவ்வளவு ஈஸியான காரியமா, அது மட்டும் இல்லாம ஸ்பேஸ்க்கு போக சொல்றீங்க, என்னால அந்த ரிஸ்க் எல்லாம் இருக்க முடியாது. அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி உங்க பொண்ணுக்கு வந்து அபார்ட் ஆயிடுச்சு, ஆபரேஷன் பண்ண அப்படிங்கறதுக்காக என்னை வேலையை விட்டே தூக்குனீங்க. இன்னைக்கு எந்த இடத்துலயுமே என்னால டாக்டரா வேலை பார்க்க முடியல. இப்ப என்னடா என்ன ஸ்பேஸ்க்கு போய் உங்க பையனுடைய அந்த அணுக்களை வச்சு அதுவும் உங்க மருமகளுடைய கரு முட்டையை வேற எடுத்துட்டு போய் அதுவும் ஃப்ரீசர்ல வச்சுட்டு இங்க இருந்து அவ்வளவு தூரம்லாம் கொண்டு போக முடியாது. அது ஒன்றும் அவ்வளவு ஈஸியான விஷயமும் கிடையாது, என்னால பண்ண முடியாது. நான் பண்ண உதவிக்கு என்னை வந்து நல்லா வச்சு அனுப்பிச்சு செஞ்சு அனுப்புனீங்க, இப்ப என்னடா திரும்ப என்னையே வந்து தேடி வர்றீங்க அப்படின்னு சொல்லி அவனு வந்து கோவமெல்லாம் பேசுறான். டே இங்க பாருடா, புரிஞ்சுக்கூடா, இந்த விஷயத்துல நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும். ஏன்னா என் பையனுடைய அணுக்கள் பத்தி உனக்கு எல்லா விஷயமும் தெரியும், நீ தான் அவன் உயிரோட இந்த பையன் நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துருக்க. சோ அதனால தான் நாங்க உன்னைய வந்து போக சொல்றோம், உனக்கு தேவையான எல்லா ட்ரைனிங்கும் நாங்களே கொடுக்குறோம், தயவு செய்து போ, உனக்கு நீங்க வரவுமே திரும்ப உன்னோட இதெல்லாம் நாங்க தந்துடுறோம். அது மட்டும் இல்லாம என் பொண்ணையே கல்யாணம் பண்ணி தரண்டாடுறாரு இவர். அதெல்லாம் முடியாது, என்ன ஆள விட்டுருங்க, என்னால திரும்ப ரிஸ்க் எல்லாம் எடுக்க முடியாது. அது மட்டும் இல்லாம எனக்கு உயரம்னாலே பயம், சரியா, என்னாலலாம் அங்கெல்லாம் போயெல்லாம் இருக்க முடியாது, என்னை ஆளை விட்டுருங்கன்னு ஓடுறாரு. திரும்ப அவர் குடுகுடுன்னு ஓடி போய் இரு அப்படின்னு காலில் விழுந்து கெஞ்சாத குறையா கெஞ்சுறாரு. பட் நம்ம ஹீரோ ஒத்துக்கிற மாதிரி இல்ல, என்னை விட்டுருங்க, என்னால முடியவே முடியாதுன்றாரு. இவரும் டே கட்டி பிடிச்சிட்டு சொன்னா கேள்றா, நீ மட்டும் தாண்டா செய்ய முடியும், என் ஃபேமிலி சீக்ரெட்லாம் நீ தாண்டா காப்பாத்த, சொன்னா கேள்றன்னு கட்டி பிடிச்சு விட மாட்டேங்கிறாரு. இவர் நான் வீட்டுக்கு போகணும் சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிறாரு. இது போக நம்ம சேர்மன் சாயோடைய மருமகளும் வந்து கெஞ்சுறாங்க. இல்ல இங்க பாரு, நான் ஒரு பீரியாட்டிக், அதாவது குழந்தைகள் நல மருத்துவர், ஆனா எனக்கு குழந்தைகள் எந்த அளவுக்கு பிடிக்குங்கிறது உனக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கிறப்ப எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு முடிவு பண்ணப்ப நான் கல்யாண வாழ்க்கைக்குள்ள போனேன், அதாவது குடும்ப வாழ்க்கைக்குள்ள போனேன். பட் அன்பார்ச்சுனேட்லியா நான் குழந்தை உண்டாறதுக்கு முன்னாடி என்னுடைய கணவர் இறந்துட்டாரு. சோ இதுக்கான சொல்யூஷன் என்னன்னு தேடும் போதுதான் அவருடைய அணுக்கள் இருக்கிற வீக்னஸ், அதுவும் இல்லாம என்னுடைய கருமுட்டையில் இருக்கிற வீக்னஸ், இது எல்லாத்தையும் சரி பண்ணணும் அப்படின்னா ஜீரோ கிராவிட்டில வச்சு தான் பண்ணி ஆகணுங்கிறதையும் நான் கண்டுபிடிச்சேன். சோ தயவு செய்து எனக்கு ஹெல்ப் பண்ணு, உன்னைய விட்டா வேற யாராலையும் இதுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, புரிஞ்சுக்கோ, நான் ஒரு அம்மாவாகணும், எனக்கு வந்து வாழ்க்கையில நான் ஒரு அம்மாவாய் ஒரு குழந்தைய வளர்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு அதை குறையா காலில் விழுந்து கெஞ்சுறாங்க. நம்ம ஹீரோ ஐயோ முடியலையே நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு கடைசியா ஒரு வழியா ஒத்துக்கிறாரு. சோ அதுக்கப்புறம் தான் இவர் வந்து இங்க வந்திருப்பாரு. சோ அதத்தான் இங்க நம்ம ஹீரோவன் நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவன் டாடா எல்லாரும் எடுத்துக்கோங்க உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னு. இதுல என்னன்னா அங்க இருக்கக்கூடிய கமாண்டர் இருப்பார்ல, எல்லாருக்கும் ஹெட் சீஃப், அவர் என்ன பண்றாப்ல அப்படின்னா எனக்கு வந்து ஸ்ட்ராபெரி ஃபிளேவர் தான் பிடிக்கும், அதனால நான் ஸ்ட்ராபெரி எடுத்துக்கிறேன்னு உடனே எடுத்துறாரு. அங்க இருக்கிற பொண்ணு ஐயோ எனக்கு தான் ஸ்ட்ராபெரி பிடிக்குமே அப்படின்னு, சரி இது சரிப்பட்டு வராது, அங்க போய் அது இன்னொரு ஃபிளேவர் எடுத்துக்குது. சோ சாக்லேட் இந்த மாதிரி நிறைய ஃபிளேவர்லாம் கொண்டு வந்திருக்காங்கல்ல, ஆள் கொண்டு எடுத்து கிளம்பும் போது இங்க நம்ம ஹீரோயினி நிக்கிறாங்க, அப்படியே பாக்குறாங்க. அவர் இந்த அங்க உங்களுக்கு வந்து மேங்கோ ஃபிளேவர் கொடுக்குறேன் அப்படின்றப்ப இல்ல வெண்ணிலா மட்டும் தான் இருக்கு, அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றாரு. பட் அவங்க பாக்குறாங்க, ஆமா எவ்வளவு காசு செலவு பண்ணி அதுவும் வந்து இப்படி ஒரு ஐஸ்கிரீம் நீ கொண்டு வந்திருக்க அப்படின்னு, எல்லாருக்கும் ஏதோ கிஃப்ட் கொடுக்க நினைச்சேன் அதனால கொண்டு வந்த அப்படின்னு. டேய் நீ கொண்டு வந்திருக்க கண்டெய்னரோட ரேட் என்னன்னு தெரியுமா, எவ்வா என்னமோ போ. இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்க பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் ஹீரோயினியா இருந்தாங்கல்ல அந்த பொண்ணு என்ன பண்றாங்கன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஐயோ என்னடா இவன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கானே, அவனால வந்து எது பண்ண முடியுமா அப்படின்னு. விஷயம் என்ன அப்படின்னா நம்ம தலைவன் எதுக்காக ஐஸ்கிரீம் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னா அந்த ஃப்ரீசர்ல வச்சுதான் அந்த ஸ்பேம் கருமுட்டை எல்லாம் கொண்டு போக முடியும். இவர் வந்து என்ன பண்ணிருக்காரு, அந்த கருமுட்டை அந்த ஸ்பேம் எல்லாம் கொண்டு போறதுக்காக ஒரு சின்ன கண்டெய்னர் ரெடி பண்ணி அதை வந்து ஐஸ்கிரீம் அந்த கப்ல பாட்டம்ல வச்சிருக்காரு. சோ ஆல்ரெடி அது நல்ல ஃப்ரீசர்ல இருந்தா தானே கூலிங்கா இருந்தா தானே வந்து இதாகாது. சோ அந்த மாதிரி ஒரு இதுல பொசிஷன்ல வச்சு தான் கொண்டு போயிருக்காரு. சோ அதை வந்து வெண்ணிலா ஃபிளேவர் ஐஸ்கிரீம்ல தான் வச்சிருந்திருக்காரு. பட் நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா எனக்கு வெண்ணிலா ஃபிளேவர் தான் பிடிக்கும் குடு அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கிட்டு போயிடுறாங்க. இதை பாக்குற செகண்ட் ஹீரோயின் ஐயோ போச்சு போச்சு வெண்ணிலாவை தூக்கிட்டு போறாங்களே அப்படின்னு இவனும் பின்னாடி ஐயோ இவ மேடம் கமாண்டர் மேடம் ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பின்னாடியே ஓடுறான். இங்க கீழே இவங்க ரெண்டு பேரும் போச்சு போ என்ன நடக்க போதோ தெரியலையே, வெண்ணிலா ஃபிளேவர் அந்த பொண்ணு தூக்கிட்டு போயிடுச்சு, அந்த கண்டெய்னர் அந்த பொண்ணுட்டல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சிப்ல இருக்கிறவங்கள பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்ல, யார் யாரு அவங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சோ அத பத்தி இங்க சொல்றாங்க. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அந்த சீஃபை தான் காட்டுறாங்க, அங்க இருக்கக்கூடிய ஹெட், இவர் பேர் தான் காங் சு. அப்பதான் சொல்றாங்க இவர் ஒரு ரொம்ப தன்னலமுள்ள மனுஷன், அது மட்டும் இல்லாம நம்ம கூயங்கோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட், அதனாலதான் அவங்க பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க இவர போன்ல. இவர் ரொம்ப ரொம்ப செல்ஃபிஷான ஒரு க்ரூ மெம்பர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அதை காட்டுறப்பையும் அப்படிதான் காட்டுறாங்க. சோ அடுத்ததாக இப்ப வந்து ஸ்பேஸ் இப்ப ஓடிட்டு வந்தார்ல அவரை காட்டுறாங்க. அந்த சீஃபோட பேர் பாத்தீங்கன்னா சாண்டியாகோ. இவர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பானிஷ் ஆஸ்ட்ரோனட். அடுத்ததாக அந்த பொண்ணை தான் காட்டுறாங்க. அந்த பொண்ணோட பேர் பாத்தீங்க அப்படின்னா மீனா லீ அப்படின்றாங்க. இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி வந்துட்டு மிஷன் கண்ட்ரோல் சென்டர்ல வேலை பார்க்குற டாக்டர் டாங் லீ உடைய ட்வின் சிஸ்டரும் கூட. இவங்க வந்து படிச்சது பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ரோனட், அவங்க படிச்சது டாக்டர்.
டாக்டரேட். சோ ரெண்டு பேருமே வேற வேற படிப்பு படிச்சு ஆனா ஒரே இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. சரிங்க வாங்க வாங்க அடுத்த 4வது ஆளை பார்ப்போம். இதோ இவர் தாங்க அவரு. இவர் பேரு டாக்டர் லீ சான்ஜூ. இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெனோவேட்டட் சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நோபல் பிரைஸுக்கு நாமினி ஆகக்கூடிய அளவுக்கு திறமை உள்ள ஒரு நல்ல சயின்டிஸ்ட் அப்படின்ற மாதிரி இன்ட்ரோ கொடுக்குறாங்க. அப்படியே அடுத்ததாக இதோ இவங்க பேரு ஈவா. இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினை தொடர்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. அவர் வந்துட்டு வாட்டுக்கு ஐயோ கமாண்டர் நில்லுங்க, கமாண்டர் நில்லுங்க, புரிஞ்சுக்கோங்க, கொஞ்சம் நில்லுங்க, வெண்ணிலா எனக்கு தான் வேணும் அப்படின்னு அடம்பிடிச்சு ஓடி வந்துருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப ஈஸியா டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காரு. பட் நம்ம ஹீரோ வந்துட்டு தட்டு தடுமாறி அடிச்சு பிடிச்சி வர்றாரு. ஆனா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வரும்போது தான் நம்ம ஹீரோயினை பத்திர ஃபுல் டீடைல சொல்றாங்க. என்ன அப்படின்னா நம்ம ஹீரோயினி தான் இந்த மொத்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுடைய மிஷன் கமாண்டிங் சார்ஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்துட்டு மொத்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுடைய மொத்த கண்ட்ரோலுமே இவங்க கையில தான் வரப்போகுது. அதாவது இவங்க வந்து கேப்டனா அடுத்து ஆக போறாங்க. சோ அதனால இவங்களுக்கு இந்த ஸ்டேஷன்ல நடக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன அசைவுகளுமே தெரியும். சோ அதனால கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க எலிகளுக்கு பிரசவம் பார்க்கறதுல ரொம்ப ரொம்ப ஒர்த்தியான ஆளு அப்படின்றாங்க. சோ இவங்க வந்து என்னன்னா பூச்சிகள், இந்த எலிகள், சின்ன சின்ன மிருகங்கள் இருக்குல்ல, இதுக்கெல்லாம் பிரசவம் பார்க்கறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ டிஃபரெண்டான ஒரு சயின்டிஸ்டும் கூட இவங்க. சோ இவங்க வந்து அந்த ஐஸ்கிரீமை எடுத்துட்டு வந்தவங்க நேரா கொண்டு வந்து ஏதோ ஒரு கண்டெய்னர்ல வச்சு உருக வைக்க போறாங்களா என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. பட் நம்ம ஹீரோ குடுகுடுன்னு ஓடி வந்து தடுத்துறாரு. ஓடி வந்து இல்ல சாரி மிதந்து வந்து தடுத்துறாரு. என்னாச்சு உனக்கு, எதுக்காக வந்து இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்றப்ப, டேய் உனக்கு என்னடா எதுக்குடா இந்த ஐஸ்கிரீம் வெனிலா ஐஸ்கிரீம் துரத்தி வர்ற அப்படின்றப்ப, என்னது நான் துரத்தி வரணும், ஏங்க நீங்க தாங்க அந்த ஐஸ்கிரீம் ஏன்றது புடிங்கிட்டு வந்தீங்க, எனக்கு மேங்கோ ஐஸ்கிரீம்னா அலர்ஜிங்க, எனக்கு இந்த ஐஸ்கிரீம் தாங்க வேணும் அப்படின்றப்ப, ஒரு நிமிஷம் சொல்லி நீ பண்றது எல்லாமே ரொம்ப வந்துட்டு வித்தியாசமா விசித்திரமாவும் இருக்குது, என்னங்க சொல்றீங்க அப்படின்னா, ஆமா ஆக்சுவலி வந்துட்டு இங்க இருக்கக்கூடியவங்க மொத்தமா சேர்த்தா 5 பேர் தான். சோ 5 பேருக்கு 5 ஐஸ்கிரீம் வந்தா கொண்டு வந்தா போதுமானது, ஆனா நீ 6 ஐஸ்கிரீம் கொண்டு வந்திருக்க இருக்கு அப்படின்னு அவர் அப்படியே முழிக்கிறாரா, ஐயோ உண்மையா கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு. அது வந்து நீங்க 5 பேர் ஓகே, அப்ப நான் என்ன பண்றது, நீங்க எல்லாம் சாப்பிட்டு இருப்பீங்க, நான் மட்டும் சாப்பிடாம இருக்கிறதா, எனக்கு ஆசை இருக்காதா, இங்க பாருங்க இதுக்காக நான் தனியா பே பண்ணிருக்கேன், தயவு செய்து அந்த வெண்ணிலா ஐஸ்கிரீமை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாரு. இவங்க இரு எனக்கு என்னமோ சந்தேகமாவே இருக்கும், உண்மையில எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தேகமாவே இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாரு ஆக்சுவலி வந்துட்டு இவங்க யாருமே உனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, நீ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்க, நீ ஒரு டாக்டரும் கூட, இந்த ஐஸ்கிரீமை பூமியில சாப்பிட்டா வெறும் 70 யுவான் தான், ஆனா இங்க நீ கொண்டு வந்திருக்க அப்படின்னா 1 மில்லியன் கிட்ட செலவாயிருக்கும். சோ எதுக்காக இவ்வளவு எக்ஸ்பென்சிவா செலவு பண்ணி நீ இந்த ஐஸ்கிரீமை இங்க கொண்டு வந்து கொடுக்கணும், எனக்கு என்னமோ வந்து ரொம்ப டவுட்டாவே இருக்கு, இதுல எதுவும் நீ வந்து ட்ரக்ஸ் கலந்திருக்க, அது மட்டும் இல்லாம பர்டிகுலரா ஏன் இந்த ஐஸ்கிரீம் மட்டும் நீ வேணும் அப்படின்றப்ப, ஏங்க இது என்னங்க ரொம்ப இருக்கு, எனக்கு வெண்ணிலா சாப்பிட்டா ஒண்ணும் பண்ணாது, பட் அதே நேரத்துல மேங்கோ சாப்பிட்டா ரொம்ப அலர்ஜிங்க, அதனாலதான் வந்து நான் வெண்ணிலாவை கேட்கிறேன் கொடுங்க அப்படின்றப்ப, அதெல்லாம் இல்ல என்னால நம்ப முடியாது, ஒருவேளை நீ இதுல ட்ரக்ஸ் ஏதாவது கலந்து கொண்டு வந்திருக்கியா, எனக்கு என்னமோ டவுட்டாவே இருக்கு அப்படின்ற, ஏங்க அது எப்படிங்க இதுல ட்ரக்ஸ் கலந்து கொண்டு வர முடியும், உங்க ஆளுங்க தான் எல்லாமே வந்து செக் பண்ணி தான் அனுப்பியிருக்காங்க, அது மட்டும் இல்லாம எதுக்காக இப்படி வந்து ரொம்ப சீப்பா வந்து நீங்க நடத்துற மாதிரி இருக்கீங்க, பாருங்க நான் ஒன்னும் அந்த அளவுக்கு கேவலமான ஆளா கிடையாது, இது எந்த ட்ரக்ஸும் இல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க கொடுங்க நான் வேணா சாப்பிட்டு காட்டுறேன் அப்படின்றப்ப, இல்ல எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்ல, ஒருவேளை நீ ஒரு டிஃபரெண்டான ஏதாவது ஒரு ட்ரக் இதுல யூஸ் பண்ணியிருந்தா எனக்கு என்னமோ ரொம்ப சஸ்பீசியஸா இருக்கு அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, நீங்க சந்தேகப்படுற மாதிரி ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாதுங்க, அது சாதாரண வெண்ணிலா ஐஸ்கிரீம் தான், தயவு செய்து அதை கொடுங்க, நான் இவ்வளவு செலவு பண்ணி கொண்டு வந்ததே சாப்பிடறதுக்கு தான், ஸ்பேஸ்ல உட்காந்து நீங்க பாட்டுக்கு அசால்ட்டா கொண்டு போய் அதை உருக்குறேன்றீங்க அப்படின்றப்ப, இவர் அப்படியே பார்த்துட்டு இருக்கா, கொடுங்க அப்படின்னு பிடுங்க, அதெல்லாம் முடியாது போடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொண்டு போய் அதை வச்சு ஹீட் ஏற்றி விட்டு உருக்க வைக்கிறாங்க. டக்கு நம்ம ஹீரோ ஐயோ அப்படின்னு பிடிச்சு நம்ம ஹீரோயினை தள்ளி விட்டு அவர் போய் ஐயோ என்னது இது வரலையே ஐயோ போச்சே அப்படின்னு சொல்லி தட்டு தடுமாறி எப்படியோ அந்த இதை ஓபன் பண்ணிடுறாரு. ஓபன் பண்ணி கரெக்டா அந்த ஐஸ்கிரீம் அதை வந்து என்னன்னா மிஷின்ல வந்து ஹீட் ஏத்திருப்பாங்கல்ல, அந்த ஹீட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு கரெக்டா அதை ஓபன் பண்றாரு. ஓபன் பண்ணி அதுல இருக்க ஐஸ்கிரீம் எடுத்து பாக்குறாரா இல்லையா, அப்படியே பின்னாடி இருந்து நம்ம ஹீரோயினி அப்படி கன்னை தூக்கி நீட்டுறாங்க. நம்ம ஹீரோ பாக்குறமே அப்படியே ஷாக் ஆகி போய் பாக்குறாரு, ஐயோ என்ன இது அப்படின்னு. இதுல ஹைலைட் என்னன்னா நம்ம ஹீரோவை வந்து கன் பாயிண்ட்ல நிப்பாட்டி வச்சிருக்காங்க, ஆனா அதே நேரத்துல இவங்க 3 பேர் இங்க உட்கார்ந்து அழகா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுலயும் அந்த ட்வின் சிஸ்டர் மின் லீ இருக்காங்கல்ல, அவங்க பாத்தீங்க அப்படின்னா அப்படி ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது பக்கத்துல இருக்கிறவனுடைய அந்த சாக்லேட் ஃபிளேவரையும் எடுத்து லைட்டா சாப்பிட்டுக்கிறாங்க. நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஊர்ல நம்ம பசங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள நடக்கும். என்ன அப்படின்னா நம்ம என்னதான் வச்சு நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தாலுமே நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஐஸ்கிரீமோ இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிடலன்னா நமக்கு அன்னைக்கு தூக்கமே வராது. அது மாதிரி தான் இங்கேயும். அதே நேரத்துல இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோயினி அப்படி கன்னை தூக்கி நிப்பாட்டிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அப்படியே பாக்குறாரு, டேய் ஹேண்ட்ஸ் அப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காரு, ஐயோ என்னது இது அப்படின்னு. இதுல ஹைலைட்டான விஷயம் என்னன்னா நம்ம ஹீரோவால எதுவுமே பண்ண முடியல, அது மட்டும் இல்லாம அதுக்குள்ளதான் அவர் கொண்டு வந்த அந்த கரு முட்டையும் அந்த அணுக்களும் இருக்குது. சோ அதனால என்ன பண்றாரு அப்படின்னா பயந்துகிட்டு இருக்காரு, போச்சு அதை வந்து ஹீட்ல வச்சா என்ன ஆகும் உருகிறோம், சோ இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டது எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். அதே நேரத்துல இங்க நிறைய ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா இவங்க வந்து ஒரு நிமிஷம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஐஸ்கிரீமை வாங்கி வச்சுட்டு இவங்க என்ன பண்றாங்க, அந்த ஐஸ்கிரீம்ல இருந்து கொஞ்சோண்டு எடுத்து அதுல ட்ரக் டெஸ்ட் பண்றாங்க. ஏன்னா இவன் வந்து அந்த வெண்ணிலாவை தேடி வந்தான்ல, அதனால சோ ட்ரக் டெஸ்ட்
டெஸ்ட் பண்ணிட்டு அப்படியே கண்ணை தூக்கி நிப்பாட்டுறாங்க. அதே நேரத்தில் அதை உருக வைக்க செய்றாங்க. ஐயோ ஒரு பக்கம் உருகிக்கிட்டு இருக்குது, இவ வேற என்னடா இது அப்படி அவர் பதறிக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் அங்க கூட அந்த டெஸ்ட் ரிசல்ட் வந்தது. இதுல எந்த ட்ரக்ஸும் இல்ல, சுகர் இவ்வளவு இருக்கு, இது என்ன கண்ணாடி இருக்குன்னு காட்டுது. ஓகே இது நார்மலா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. சாரிப்பா அப்படின்னு டக்குன்னு போய் ஆஃப் பண்ணி அப்படியே எடுத்து பாக்குறாரு. ஐயோ உருகி இருக்குது, என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருக்கக்கூடிய அந்த அணுக்கள்லாம் வந்து இறந்துரும்ல. சோ இவர் என்ன பண்றாருன்னா அந்த ஸ்பூனை கொண்டு வந்து வைக்காம டக்குன்னு எடுத்து அப்படியே சாப்பிடுறாரு. அவங்க டேய் எனக்கு கொஞ்சம் குர்ரா, அதெல்லாம் முடியாது அப்படின்றாங்க. டேய் எனக்கு கொஞ்சம் குர்ரா அப்படின்றப்ப அதெல்லாம் முடியாது, இது எனக்கு மட்டும் தான் அப்படின்னு சாப்பிட குர்ரா அப்படின்னு புடுங்கி ஏடா எல்லாத்தையும் காலி பண்ணிட்டா, சரி இரு அப்படின்னு எடுத்து அப்படி சாப்பிட்டு பார்த்துட்டு டேய் இது நார்மலான வெண்ணிலா ஐஸ்கிரீம் தான்டா, இதுக்கு இருக்குடா நீ இவ்வளவு தூரம் போறானே, அட போடா சரி இனிமே காலி ஆயிருச்சு அதனால இத குப்பையில போட்டுரும் அப்படின்னு டப்புன்னு அந்த இதை போட்டு நல்லா கசக்கி அங்க இருக்கிற குப்பை தொட்டில போட்டுறாரு. இவர் ஐயோ கசக்குறாங்களே போச்சே அப்படின்னு பாக்குறாங்க. டேய் ஏடா இது குப்பையெல்லாம் இங்க தான் போடணும் புரியுதா, இனிமே போய் இங்க போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரியா கிளம்புறாங்களா. டேய் என்னடா நீ நடந்துக்கிற விதமே சரியில்லையே, போச்சு போச்சு எல்லாம் போச்சு அப்படின்ட்டு போங்க முதல்ல அப்படின்ட்டு திரும்பவும் அதை எடுத்து அவங்க போனதுக்கு அப்புறம் பாக்குறாரு. பட் இங்கதான் ட்விஸ்ட், அவர் அந்த கண்டெய்னரை இந்த இதுல தான் வச்சிருந்திருப்பாரு. பட் இப்போ அந்த ஐஸ்கிரீம்குள்ள அந்த கண்டெய்னர் இல்ல. சோ அந்த கண்டெய்னர் எங்க போச்சுன்னு தெரியல, இவர் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டது எதுக்காகன்னு தெரியல. இப்போ அந்த கரு முட்டை இருக்கக்கூடிய அந்த கண்டெய்னர் எங்க போச்சு, யார்கிட்ட இருக்கு அப்படிங்கறத நீங்க நாளைக்கு தான் பார்க்க போறீங்க. சோ ஓகே மக்களே, இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி.